விடுமுறையையொட்டி கொடைக்கானல் மற்றும் உதகையில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். ராமேஸ்வரம் மற்றும் தஞ்சை கோவில்களிலும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. கோடை விடுமுறையையொட்டி தமிழ்நாட்டில் உள்ள மலைவாசஸ்தலங்களில் மக்கள் குடும்பமாக குவிந்தனர். கொடைக்கானலில் மோயர் சதுக்கம், பைன்மரக்காடுகள், குணா குகை, தூண்பாறை, மன்னவனூர் சூழல் சுற்றுலா பகுதிகளில் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்ததால் வெள்ளி நீர்வீழ்ச்சி, செண்பகனூர், உகார்த்தே நகர், மூஞ்சிக்கல், ஏரிச்சாலை, அப்சர்வேட்டரி, அப்பர் லேக் வியூ உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. உதகையில் அரசு ரோஜா பூங்காவில் 18வது ரோஜா கண்காட்சி நடைபெற்று வரும் நிலையில் 2வது நாளான ஞாயிற்றுக்கிழமை அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். ரோஜாக்களால் அலங்கரிக்கப்பட்ட ஈஃபில் டவர், ஷூவுடன் கூடிய கால்பந்து, இறகுப்பந்து, பேட்மிண்டன், குட்டி யானைகள், முயல் போன்றவை பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. இந்த தடவை ஈஃபில் டவர் வச்சிருக்காங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. அங்கே போய் பார்க்க முடியாதனால இங்கே ரோஸ்லேயே பார்க்குறோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குழந்தைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பார்த்ததில்ல, எல்லாம் ரோஸில் வச்சுட்டு யானை அதெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. தஞ்சாவூர் பெரிய கோவிலிலும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் திரண்டனர். தமிழ்நாடு மட்டுமின்றி வெளிமாநிலங்களிலிருந்தும் வந்தவர்கள் கோவில் அழகை கண்டு ரசித்ததோடு பெருவுடையாரை நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசித்தனர். ராமேஸ்வரம் ராமநாதசாமி கோவிலிலும் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர். அக்னி தீர்த்தக்கரையில் நீராடிய பின்னர் கோவிலில் உள்ள புண்ணிய தீர்த்தத்திலும் நீராடினர். பக்தர்களின் பாதுகாப்பிற்காக கோவிலை சுற்றி 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த மோகா புயல் மியான்மருக்கும் வங்கதேசத்திற்கும் இடையே கரையை கடந்தது. அப்போது மணிக்கு 210 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசிய நிலையில் மரங்கள் முறிந்து விழுந்தன. வங்கக்கடலில் உருவான மோகா புயல் வடகிழக்கு திசையில் நகர்ந்து ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மியான்மரின் சிட்வேக்கும் வங்கதேசத்தின் காக்ஸ் பஜாருக்கும் இடையே கரையை கடந்தது. அதிதீவிர புயலாக உருவெடுத்த மோகா புயல் பிற்பகல் 12:30 மணி முதல் 2:30 மணி வரையிலான நேரத்தில் கரையை கடந்தது. அப்போது மணிக்கு 210 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது. மேலும் பலத்த மழையும் பெய்தது. வங்கதேசத்தில் பல இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்த நிலையில் மீட்பு படையினர் துரிதமாக செயல்பட்டு மரங்களை அகற்றினர். ஆசியாவிலேயே மிகப்பெரிய முகாமாக கருதப்படும் காக்ஸ் பஜாரில் ஐக்கிய நாடுகள் சபை சார்பில் கிலோ கணக்கில் உலர் உணவு வகைகள் இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. மியான்மரின் சிட்வே பகுதியில் வங்க கடலோரம் வசித்த சுமார் 3 லட்சம் பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டனர். 20,000 பேர் தற்காலிக முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பல இடங்களில் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்த நிலையில் செல்போன் டவரும் சரிந்து விழுந்தது.